பாலத்தோட பேர் வந்து மேலமட மேம்பாலம். ஆக்சுவலாக வந்து இங்கே ஆவின் பால் பண்ணையில் ஆரம்பிக்கிற சிக்னல் ஆரம்பிக்கிற டிராஃபிக் வந்து மேலமட சிக்னல் வரையும் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த பாலத்தோட இது வந்தனால எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே கற்பாரணி சிக்னல் வரையும் போகிற இடத்துல பயங்கர லாக் ஆகும். வண்டி பூராமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒவ்வொரு இடமும் நிற்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா, இந்த பாலம் ஆரம்பிச்சனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். இதை நாங்கள் வந்து முதலமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. என் பேர் சுரேஷ் பாபு. நான் சின்ன வயசுல வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிளான் இது. இந்த சிவகங்கை ரோடு விரிவாக்கம் வந்து 40 வருஷமாக பிளான் பண்ணது. நிறைய டிராஃபிக் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இது பெரிய ஒரு டிராஃபிக்லேருந்து மக்கள் விடுதலை ஆகுறாங்க. ஏன்னா அங்கேருந்து ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் வரும்போது இடத்துல ஜாம் ஆயிரும். அவசரத்துக்கு நாங்கள் போகவே முடியாது. நாங்கள் இந்த பக்கத்தில் தான் இருக்கேன். இப்போ ரொம்ப வசதியாக இருக்குல்ல. நமக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப வசதியாக இருப்பேன். கீழே உள்ளவங்க கீழே போயிடுவாங்க, மேலே போகிறவங்க நேரடியாக போயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த பாலத்தை கொஞ்சம் அவங்க நீட்டி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இந்த ஏரியாவில் குடியிருக்கோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சிவகங்கை மதுரை தொண்டி சாலை இது. வழக்கமாக இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அவ்வளோ அதிகமாக இருக்கும். இந்த இடத்த கடந்து போகிறதே அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே 2-3 சிக்னல் இருக்குது. பொதுவாகவே திமுக ஆட்சினாலே பாலங்கள் தான் அதிகமாக முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த இடத்துல மதுரை கிளியர் இந்த போக்குவரத்து நெரிசலை கிளியர் பண்ணுறதுக்கு பொதுவாக அதாவது பொருத்தமான பேர் வீரமங்கை வேலு நாச்சியாரோட பேர். அதாவது சிவகங்கை மதுரையும் வீரம் விளைஞ்ச மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருத்தமாக வந்து முதலமைச்சர் வச்சுருக்காரு. அவர்களுக்கு எங்களுடைய மதுரை மக்கள் சார்பாக கோடானுகோடி நன்றி.